ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர் டைமிங் டெஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்த மாதம் பெங்களூரில் வந்து 27ஆம் தேதி டிசிஎஸ் ஈவெண்ட் 10 கிலோமீட்டர் ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல. அது வந்து கொஞ்சம் பெரிய ஈவெண்ட்டு, 30,000 பேருக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவில் நடக்கிற பெரிய ஈவெண்ட்டில் அது ஒன்று. என்னடா 10 கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லாதீங்க. 10 கிலோமீட்டர் 20, 21, 25 அப்புறம் 42 அப்படின்னு ஒரு சீரீஸாக நடக்கும். ப்ரோக்ராம் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நான். அதையும் டைம் இருந்தால் போய் பாருங்கள். இதுவரை ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன கோல் வச்சுருக்கேன் அப்படின்னா 45 நிமிஷத்துக்கு கீழே 10 கிலோமீட்டர் 45 நிமிஷத்துக்கு கீழே ஓடணும் அப்படின்றதான் கோல். நான் முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணும்போது 48 சம்திங் வந்தது. ஒரு 25 நாளைக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணும்போது சரி இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த 20 நாள் 25 நாள் ப்ராக்டிஸில் என்ன நமக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணுன்றதுக்காக இன்றைக்கி கிரவுண்டுக்கு வந்திருக்கேன். நேற்றே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 5-6 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன். அதோட சேர்த்து எலக்ட்ராலும் சேர்த்து 1 லிட்டர் கலந்து, அந்த 6 லிட்டரில் 1 லிட்டர் மட்டும் செப்பரேட்டாக எடுத்து எலக்ட்ரால் கலந்து அதை குடிச்சிட்டேன். நான் நல்லா ஸ்லீப் இருக்கணும். மத்தியானம் கொஞ்சம் 1 மணி நேரம் தூங்கினேன். நான் நைட்டு சரியாக தூங்க முடியல. ஓடணும் அப்படின்ற ஒரு அர்ஜிலேயே வந்து சரியாகவும் தூங்க முடியல. ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் ஃபீலாக இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி முடியுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுக்கு உண்டான ஷூ என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல நான் யூஸ் பண்ணது வந்து நைக் Vomero 17 யூஸ் பண்ணேன். அது ஃபுல்லாகவே போச்சு. அது ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் அதை போட்டு ஃப்ரீயாக ஓட முடியுமான்னு தெரில. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ஷூ தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. இதையும் சுத்தமாக முடிஞ்சு. இது வந்து சைஸ் மிஸ் மேட்சாக வாங்கிட்டேன் நான். ஸோ இதுவுமே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிளேடு ஒன்று 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இருங்க காட்டுறேன். இந்த பிளேடு தான் வாங்கியிருக்கேன் நான், ஜிலெட். அண்ணா இதை வச்சு இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டில் இருக்கிற அந்த மெஸ்ஸை வந்து கிழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடுவோம். ஓகேவா? நான் கடையில் போய் பொருள் வாங்குற வரையும் ஒரு ரூபாய் கடையில் இருக்க மாட்டேன்றாங்க. ஒரு பிளேடு தான் வாங்க போனேன். அவ்வளோ பேர் பேப்பர் கொடுங்கண்ணே, அதை கொடுங்கண்ணே, இதை கொடுங்கண்ணேன்னு கூட்டம். இந்த ஒரு பிளேடை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஒன்றும் உள்ளுக்கு பதியவே மாட்டேங்குது. இது ஓப்பன் ஆயிடுச்சு. ரெண்டு கால்லையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எலக்ட்ராலு. இது வந்து டேப்லெட்டாக இருக்குது. இப்போ வந்து எலக்ட்ரால் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்துட்டு இந்த டப்பாலேருந்து எடுத்து. இது என்ன கம்பெனியெல்லாம் பேப்பரை கிழிச்சாச்சு. இது எதுக்கு வம்பு? ஏதாச்சும் ஒன்று காட்டி அப்புறம் நம்ம அதை சொன்னோம் இதை சொன்னோன்னு வந்துடும். அதனால் இது ஒரு எலக்ட்ரால், அவ்வளோதான். ஆகினால ஓடுவா. நேற்று ஜிம்மு இதுக்கு பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டேன். 47 minutes later. ஒரு வழியாக 47 நிமிஷத்தில் முடிச்சாச்சு 10 கிலோமீட்டர். அதாவது 400 ட்ராக் இது எங்கள் ஊரில் இருக்கிறது. இது வந்து ஒரு லேப்பை வந்து 1 நிமிஷம் 50 செகண்டில் ஓடணும்னு பார்த்தேன் நான். ஒரு 5 கிலோமீட்டர் வரையும் 22 நிமிஷம், அதாவது கரெக்டான டயத்தில் ஓடிட்டேன். மிச்சம் இருக்கிற 5 கிலோமீட்டர் தான் கஷ்டமாயிருச்சு. மொத்தம் 25 லேப் ஆச்சு. ஏன்னா இந்த 25 லேப்புக்கு வந்து என்ன மாதிரி எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு 20 நாள் 25 நாளைக்கு மேலே இதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த 25 நாளைக்கு முன்னாடி 48 நிமிஷத்தில் 48 நிமிஷத்தில் ஓடி இருந்தேன் 10 கிலோமீட்டர். இந்த 1 நிமிஷத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த பாடு பட்டிருக்கு. சரியா? இந்த ரன்னிங்கில் வந்து இந்த செகண்ட்ஸ் கணக்காக குறைக்கிறது, 1 நிமிஷத்தை குறைக்கிறது தான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ நீ வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, SSC, GD, போலீஸ் எக்ஸாம், ஆர்மிக்கு, இதெல்லாம் இப்போ வந்து 2 மாதம் தான் டைம் இருக்கும். இப்போ கிளியர் பண்ணியிருப்பீங்க, 2 மாதம் டைம் இருக்கும். அதுக்குள்ளேயே நான் வந்து ஃபிசிக்கலில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. இது கண்டினியூஸாக இயர் கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ஃபார்ம்லேயே இருந்து அதை வந்து நல்லா ஃபோக்கஸாக பண்ணால் தான் அந்த செகண்ட்ஸோ மினிட்ஸோ நமக்கு குறையும்.
அவசரப்பட்டு ஒரு மாதத்தில் நான் ஓடுறேன் 2 மாதத்தில் ஓடுறேன் அப்படின்னா ஒன்று இன்ஜுரி ஆகும், இல்லைன்னா அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று நீங்கள் வந்து ஜெனட்டிக்காக வந்து உங்கள் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி இருந்தது அப்படின்னு வேணால் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸில் இருந்தீங்க, ஃபார்மில் இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 மாதத்தில் அச்சீவ் பண்ணுறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. திடுப்புன்னு வந்து சும்மாவே இருந்துட்டு திடுப்புன்னு வந்து 2 மாதத்தில் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகேவா? இப்போ வந்து இந்த ரன்னிங்க்கு வந்து இப்போ யார்ட்டையாச்சும் கோச்சிட்டு போய் ஜாயின் பண்ணாலும் சரி, தனியாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி லெக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு கிரௌண்டில் காலை வைங்க. அதாவது லெக் ஸ்ட்ரென்தன் ஃபார் ரன்னிங் யூடியூப்பில் அடிங்க. ஸ்குவாடு, அதாவது இந்த சைடு 5 கிலோ வெயிட் வச்சு ஸ்குவாடு எக்ஸசைஸு, பிளயோமெட்ரிக் எக்ஸசைஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாக்கிங்லாம் வந்து ஒரு வாரம் கண்டினியூஸாக ஸ்பீட் வாக்கிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கை மூவ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்மளோட எண்டூரன்ஸ், ஸ்டெமினா, லெக்கை முதல்ல ஸ்ட்ரென்த் ஆக்கும். அப்போ தான் வந்து சின்போன் பெயின் வராமல் இருக்கும். இல்லை லெக் ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் டேரெக்டாக வந்து ஓடணும் அப்படின்னா ஓட சின்போன் பெயின் வரும், ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி வரும், நிறையா ப்ராப்ளம் இருக்குது. சரியா? முதல்ல இந்த கிரவுண்டுக்கு அடாப்ட் ஆகணும் நம்ம. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச கோச்செலாம் ஒருத்தர் இருக்கார். யாராச்சும் வந்து புதுசாக ஜாயின் பண்ண வந்தாங்க அப்படின்னா சும்மா ஓடிக்க, ஒரு அரை மணி நேரம் ஓடு, இந்த இவங்களோட சேர்ந்து 1000 ஓடு, 2000 ஓடு, 400 ஓடு அப்படின்பாரு. என்ன எப்படி ஓடணும்? அரை மணி நேரம் ஓடணும்னா எப்படி ஓடணும்? டெம்போ ரன்னா ஓடணுமா, ஈஸி ரன்னா ஓடணுமா, இல்லை ரேஸாக ஓடணுமா அப்படின்றதெல்லாம் சொல்கிறது கிடையாது. சும்மா ஓடிக்க. அதாவது யாரும் வந்து அவங்களோட நாலேஜை ஃபுல்லாக ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்கு எதுவும் நாளை பின்ன ஆயிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கே எதுவும் தெரியலையா என்னன்றது எனக்கு புரியலை. ஸோ இதை தான் சொல்ல வரேன் நான். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறோம் அப்படின்னா அதை கிளியராக இதனால இந்த ரன்னிங்னால இந்த பேஸில் ஓடினா இந்த யூஸ் கிடைக்கும், இந்த 4000 இந்த 1000 ஓடினா இந்த யூஸ் இருக்குது, இந்த 400 ஓடினா இந்த யூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்து கோச் பண்ணுங்கள். கோச் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா. அதுபோக வந்து எஸ்ஜிஐடியில் நடக்கிற இஷ்யூஸ், அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு, இப்போ ஃபுட்டு சப்ளையாக இருக்கட்டும், கிரவுண்ட் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஈவெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும். ஏன்னா எஸ்ஜிஐடியில் வந்து ஆடிட்டிங் வர்றாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா என்ன மாதிரி தப்பு நடக்குதுன்னு ஏதாச்சும் உங்கள்கிட்ட எவிடன்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலோ, அதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா என்கிட்ட முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை வந்து இதில் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா மொனாப்போலியாக நடத்துகிற மாதிரி இருக்குது சில எஸ்ஜிஐடிலாம். ஏன்னா அதனால் வந்து இப்போ இது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல இருக்கிற பிரச்சனையை மட்டும் கிடையாது, மொத்தமாக அட்ரஸ் பண்ணுறேன். ஏன்னா யாரையும் போட்டு இது வந்து இப்போ யாரையாச்சும் இப்போ கை வச்சு ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுலாம் கிடையாது. நமக்கு இப்போ எஸ்ஜிஐடியில் நடக்கிற இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வர்ற பசங்களுக்கு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்றதுக்காக தான். கண்டிப்பாக எல்லா ஃபீல்டு இப்போ டாக்டராக இருக்காங்க அப்படின்னா டாக்டருக்கு ஜிஹெச்சில் என்ன பிரச்சனை நடக்குது, அவங்களோட வேலையில் எவ்வளோ பளு இருக்குது அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணணும். அது மாதிரி ஒருத்தவங்க ஃபீல்டில் இருக்கிற அவங்கவுங்க வாய்ஸ் அவுட் கொடுத்தாலே இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும் நமக்கு. அதனால நான் சொல்கிறேன், அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு இதை பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிவபாலன் 6993 அந்த இமெயில் ஐடிக்கு எனக்கு உங்களோட டாக்குமெண்ட் இருந்தால் அனுப்புங்க. ஓகேவா? அவ்வளோதான் இன்றைக்கி பண்ணது. நெக்ஸ்ட்டு இப்போ பாக்ஸிங் இதுக்கப்புறம் வந்து நான் கிக் பாக்ஸிங் கிளாஸ் போகணும். ஏன் அப்படின்னா அதையும் விட முடியல. கிளம்புறேன்.